கிளவி அதுக்கு பேர் சொல்லி ஆகணும். அதை சொல்லதான் அவனுக்கு இருக்கு, அதை சொல்லதான் அவனுக்கு அதான் ரைட். அப்ப பெயில் ஆயிடக்கூடாது. நம்ம பேசுறது மனசுல நினைக்கிறது எப்படி நினைக்கிறோம்? ஐயோ ஆடிட்டே இருக்கு, டம்முடு முட்டையில விழுந்துருக்காத, வித்யாபா இப்படி மாட்டி வச்சிருக்காத, இந்த மாதிரி கொரோனா வந்துடும், ஹலோ மழையில நனையாத காய்ச்சல் வந்துடும். இப்படித்தானே பேசிட்டு இருக்கோம், இப்படித்தானே நல்லதை பேசிட்டு இருக்கோம். இது நல்லதா கேட்டதா? மலா சொல்லுங்க, இதெல்லாம் நல்லதா கேட்டதா? இதெல்லாம் நல்லது. எத்தனை பேர் பயன்படுங்க, இது நல்லதா கேட்டதா? கெட்டது ஏன் கெட்டது? ஆனா இது நாள் வரைக்கும் நம்ம ஏன் நம்ம எப்படி பழகிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் தான் நல்லதுன்னு நினைச்சோம் இல்லையா? பேசுறது, நினைக்கிறது, கேட்கறது, 5 விஷயம்: பேசுதல், நினைத்தல், கேட்டல், பார்த்தல், செய்தல். அத்துணையும் செய்தல் என்ன பாப்பமா? 2 நிமிஷம் பாருங்க. பாப்பா 4 வயசு ஆகுது, சேட்டை பண்ண அடிச்சு மண்டே உடச்சிருக்கும். சொல்லணுமா சொல்லணுமா இல்லையா? குழந்தைய செஞ்சிருவோமா? அடிக்கிறோம். அப்ப நம்ம செயல் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்கூல்ல வாத்தியார் வந்து பசங்க சரியா படிக்கணும்னா அடிக்கிறாரு. ஆனா பாபா என்ன சொல்றாரு? நீயும் என் பிள்ளை, அந்த வாத்தியாரும் என் பிள்ளை. அவர் அடிக்கிறதுக்கு உனக்கடியா ரைட்ஸுக்கு கேட்கிறாரு. 2 பேரும் என் குழந்தை. அப்ப செய்யறது எப்படி செய்யறோம், பேசுறது எப்படி பேசுறோம், நினைக்கிறது எப்படி பேசுறோம், வாழ்த்துறது எப்படி வாழ்த்துறோம் பாருங்க. பொங்கல் வந்தாச்சு, அப்படி கிறிஸ்துமஸ் வந்தாச்சு, நிறைய வாழ்த்துக்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? நோய் நொடி இல்லாம இருக்கப்பா, வியாதிகள் இல்லாம இருக்கப்பா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நல்லதா கெட்டதா? எப்படி கெட்டது? யாராவது சொல்லாம உள்ளாரு இருக்கு பாருங்க. ஓகே, அப்ப இப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம், இப்படிதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு சுகத்தை தருதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. இதைத்தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க? எப்படி நம்ம நல்லதான பாருங்க. அடுத்த மழை வரப்போது, அடுத்த மழை மழை மழை. ஐயோ நட்டு வச்சிருக்கேனே, தென்னை போட்டு வச்சிருக்கேன், வாழை போட்டு வச்சிருக்கேன், காத்துக்கிட்டு வந்து அம்பா போயிடக்கூடாது, பயமா இருக்கே. இப்படிதான் நினைக்கிறோம், இப்படிதான் பேசணும். ஆனா எப்படி பேசணும் சொன்னதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் பேசினதுல ஏதாவது ஒரு வாக்கியத்தை எடுத்து எப்படி பெரியவங்க பேச சொன்னாங்க பாப்போமா? பாருங்க, இதுதான் இன்னைக்கு மேட்ச் ஹைலைட் பாயிண்ட். வேகமா போகாத, கீழே விழுந்துங்க. நல்லதா கெட்டதா? நம்ம கெட்டதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா எப்படி கெட்டது தெளிவா சொல்றேன் பாருங்க. சயின்ஸ் சொல்றது, வேகமா போகாத, கீழே விழுந்துருவேன். அந்த வார்த்தையை உச்சரிங்க. வேகமா போகாதே, கீழே விழு இந்துருவ. ஹலோ, வேகமா போ, கீழே விழு இந்துராத. அப்ப வேகமா போ, கீழே விழு. அதான் சொல்றோம். வேணா ஆடிட்டு இருக்கு, மண்டையில விழுந்துரும், மறந்துடாம வாங்கிட்டு வந்துருங்க. அம்மா மாதிரி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் வரும்போது தோரம் பருப்பை மறந்துடாம வேண்டுவா. கரெக்டா மறந்துடுவா. ஐயா கொடைய பத்திரமா கொடுக்குவாரு, மறந்துடாம மறந்துடாம கரெக்டா மறந்துடுவா. ஆரம்பத்துல நித்யாபாய் ஆரம்பத்துல, இப்ப இல்ல, வெள்ளக்கட்டை போட்டு இதுல வந்து கரை விழுந்துடக்கூடாது, கரை விழுந்துடக்கூடாது, கரெக்டா அனுபவம். வெள்ளக்கட்டையை போட்டு இது கரை விழுந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பாதுகாப்பா போயிட்டு வருவாரு. கரெக்டா வீட்டுல இருந்து கட்டி பாப்பாடு எங்கேயாவது எழுத. பாத்ரூம்ல பாருங்க, பாத்ரூம்ல வாட்சோட போயிடுவோம். வாட்சை கட்டி வச்சுட்டு மறந்துடாம எடுத்து போகணும்பா, வேற எவனும் எடுத்து போயிடுவான். கரெக்டா மறந்துடும். நாமக்கா ஆமா பைசா அம்மாமார்கள் ரூபாங்க எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க, பெரியவங்க கொடுத்துருப்பாங்க, பத்திரம் பண்ணி வச்சிருப்பாங்க. மிளகு டப்பா, சுக்கு டப்பால மறந்துடாம இருக்கணும். உள்ள போட்டுப்பா, வருஷம் 3 வருஷம் ஆனாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. அது தேர்ந்து எங்க 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 சிரிக்க ரைட். ஓகே, அப்ப
பாருங்க என்ன சொல்ல வராங்க, வேகமா போகாத கீழே விழு அப்படின்னு நம்ம தான் சொல்றோம். மறந்துடாம வாங்கிட்டு வா, மறந்துடு அப்படிங்கிறத நம்ம சொல்லி அனுப்பணுமா. இப்ப என்னதான் சொல்ல வருது இன்னைக்கு அறிவியல் உலகம், இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்ல வருது, பெரியவங்க என்ன சொல்றாங்க, பாருங்க வேகமா செல்லாதே கீழே விழுந்துருவ அப்படிங்கிற வாக்கியத்தோட அர்த்தம் தான் நேர்மறை. இதுதான் விஷயம். அந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த வாக்கியத்தோட அர்த்தம் தான் நேர்மறை, நல்லது. ஆனா என்ன சொல்றாரு விவேகானந்தர், நீ எதனை நினைக்கிறாயோ அதனாவாய், வாக்குல இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும்ங்கிறார் பாரதியார். அப்ப இந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போது நம்ம உள்ள இருந்து, நம்ம உடம்புல இருந்து, நம்ம மனசுல இருந்து, நம்ம புத்தியில இருந்து, நம்ம சதையில இருந்து நல்ல வார்த்தை வெளியே வருதா, நல்லது வெளியே வருதா? இந்த வாக்கியத்தை உச்சரிக்கும் போது நான் கேட்கறது புரியுதா? வேகமா போகாத கீழே வரும் விழு அப்படின்னு விழுந்துடாத அப்படின்னு சொல்றதுல நம்ம அதை உச்சரிக்கும் போது ஓம் மனசுல ஓம் புத்தியில நல்லது இருக்கா யார் கேட்கிறா? இன்றைய அறிவியல் உலகம் கடந்த பெரியவங்க. நீ எதனை நினைக்கிறாய், இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது நீ நல்லதை நினைக்கிறியா? ஆனா இந்த வாக்கியத்தோட அர்த்தம் தாயா நேர்மறை. ஆனா வாக்கியத்தில் உள்ள வார்த்தையை தானே நீ உச்சரிக்க. நம்ம சொல்றது எதை பார்க்கிறோம், எதை சொல்றோம்? வேகமா போக்கில உள்ளே இருந்து வர்றது எது வருது? நீ எதனை நினைக்கிறாய் அதனாவாய். மாத்தி சொல்றதுக்கு உலக அளவுல நல்லா தெரிஞ்சுக்க, உலக அளவுல தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் தமிழ் 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 தமிழ்னு உலகம் பூரா கொண்டாடிச்சிருக்காங்க. உலக அளவுல எதிர்மறையான வார்த்தையை நேர்மறையா பேசுறதுக்கு வாய்ப்பு உள்ள ஒரு மொழி எழுதுறீங்களா? தமிழ். ஒரு செயலுக்கு பல்வேறு சொல் சொல்லும் ஒரு மொழி தமிழ். என்னது? சுத்தம். பாருங்க, சுத்தம்ங்கிற ஒரு செயல், கிளீன் அப்படிங்கிற ஒரு செயலுக்கு வீட்டை சுத்தம் பண்றதுக்கு கூட்டுதல், வாசலை சுத்தம் பண்றதுக்கு பெருக்குதல், முடியை சுத்தம் பண்றதுக்கு திருத்துதல், பாத்திரம் சுத்தம் பண்றதுக்கு விளக்குதல், பல்ல சுத்தம் பண்றதுக்கு துளக்குதல். ஒரு செயலுக்கு பல்வேறு சொல் சொல்லும் ஒரு மொழி எதுன்னா தமிழ் தான். குளித்தல், உடம்ப சுத்தம் பண்றதுக்கு குளித்தல் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா இங்க ஆங்கிலத்தில் எடுத்து பாருங்க, ஹேர் கிளீனிங், ஃபேஸ் கிளீனிங், கார் கிளீனிங், ஃப்ளோர் கிளீனிங். வாய்ப்பு உள்ள மொழி எது? அப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எப்படி மாற்றி சொல்லலாம்? ஆனந்தமான வாழ்வே அற்புதமான செல்வம். ஐயா காலையில் வந்து பிள்ளைகள் விழுது, சௌரியமா இருக்க, சந்தோஷமா இருக்க, நிம்மதியா இருக்க, செழிப்பான வாழ்வு வாழுங்க, தீர்காயுசா இருங்க, ஓம் ஷாம் 16 பெற்று பெருவாழ் வளர்ந்தே இருங்க சொல்லுவாங்க. இது உண்டு பாருங்க. இது ஆமான்னு சொல்றதுக்கு நம்ம அடிக்கடி இங்க பெரிய தாய்மார்கள்லாம் இருக்கனால இப்ப மாத்தி உள்ள இந்த பாருங்க, மெதுவாக மெதுவாக சரி சுகமாக போகலாம். இந்த வார்த்தையை உச்சரிச்சு பாருங்க, நமக்கு உள்ள இருந்து என்ன வருது? மெதுவாக செல் சுகமாக செல்லலாம். அப்ப அந்த வாக்கியத்தோட அர்த்தமும் நேர்மறை, வாக்கியத்தில் உள்ள வார்த்தையும் நேர்மறை. இதுதான் ஆங்கிலம். இதைத்தான் என்ன சொல்றது அப்படின்னா பாருங்க, இதைத்தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம வேகமா போகாத கீழே விழுந்துருவோங்கிற சொல்லு என்ன தெரியுமா? அது அந்த அந்த வாக்கியம் எதத்தனமா அறிவுறுத்துது, நம்ம நல்லதைத்தான் நினைக்கிறோம். ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது நல்லதைத்தான் நினைக்கிறோம். ஆனா நீ நல்லதை நினை, நல்லதா நினை. ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லதை நினைப்போம், நல்லதாய் நினைப்போம். நல்லதை எழுதுவோம், நல்லதாய் எழுதுவோம். நல்லதை பேசுவோம், நல்லதாய் பேசுவோம். நல்லதை நினைப்போம், நல்லதாய் நினைப்போம். இதுதான் இன்றைய பாடம். அப்ப நம்ம நல்லதை தான் சொல்லிட்டு இருக்கோம். நீ நல்லதா